ராமன் என்ன சொன்னான்னு கேட்டாள் தசரதன். இப்ப சொன்னாளாம், உங்களிடத்துல சொல்ல சொன்னாள். சிரசா வந்தனீயஸ்ய வத்யௌ பாதௌ மகாத்மனா. சிரசா வந்தனீயஸ்ய வத்யௌ பாதௌ மகாத்மனா. சுவாமி சொல்ல சொன்னாலா சுமந்திரட்ட அப்பாட்ட, இந்த 14 வருஷத்தையும் 14 நாளாக அப்பாவை பாப்ப சொல்லு. சீதையும் லட்சுமணன் நம்ம அயோத்தியில இருக்கிற பூத்தோட்டத்துல இருக்கா போல இருக்காளுங்க வனத்துல. அவ ஒன்னும் சிரமப்படல, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லு. அதையும் தவிர்த்து எனக்கா அப்பா அவனுடைய காலில் போய் நீங்க ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கோனாலா சுமந்திரனை பார்த்து ராமன். அதுக்காக நமஸ்காரம் பண்றேன்னு பண்ணாளா. சிரசா வந்தனீயஸ்ய வத்யௌ பாதௌ மகாத்மனா. அப்படி நமஸ்காரம் பண்ண சொன்னான், பண்றேன்னு பண்ணினாளா. இன்னும் யாருக்கு என்ன சமாச்சாரம் சொன்னான்னு கேட்டாளா. அவ அம்மாக்கு கௌசல்யக்கு சொல்லியிருக்கான். அம்மாக்கு சொன்னதையும் என்கிட்ட சொல்லுனாளா. கேட்டா புறத்தையும் கவரை பிரிச்சு பாக்குறா போல. இது கேட்கப்படாது, இது இப்படி கேட்டாராம் இவர். இதாவது பக்கத்துல இருக்கா கௌசல்ய, கேட்டது தப்பு இல்ல. கௌசல்யக்கு சுவாமி சமாச்சாரம் சொல்லி அனுப்பிச்சிருக்காளா. என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அம்மா என்ன அப்பா காட்டுக்கு போய் சொல்லிவிட்டாள், நான் ராஜ்யத்துல இல்லாம போயிட்டேங்கிற துக்கத்தினால ரங்கநாதனுடைய பூஜையை கை விட்டு விடாதே நாளா. தர்ம நித்யாயதாகாரம் அக்ஞதாரபராபவா தேவி தேவஸ்ய பாதௌச தேவவது பரிபாலயா. அவன் ஏழைகளுக்கு பிச்சை இடுவது, ரங்கநாதனுடைய பூஜை முதலிய தர்மங்களை நடத்தி விடாதே நாளா. அந்த காலம் தப்பாம அதை செய்யணும்னு சொன்னாலாம். அதையும் தவிர்த்து அப்பாவுக்கு நீங்க ஜேஷ்ட பத்னி சுவாமி சொல்லியிருக்காளாம் சுமந்திரன்.